almost everything you need to know. ஹலோ நண்பா, இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு கண்ட்ரிக்காக அவங்களோட அஃபிஷியலான சீக்ரெட் ஏஜென்ட் இல்லை ஸ்பையாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஒர்க் உங்களுக்கு இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த நாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க ஒரு ஆள் கிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு வரணும், இல்லை இந்த மனுஷனை உங்களோட ஃப்ரெண்டாக மாற்றி அப்பப்போ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நாட்டுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்னா அதை உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களில் சில பேர் நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லுவீங்க. உங்களில் சில பேர் நான் என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட பேச மாட்டேன், நான் போய் வேற கண்ட்ரியில் இருக்க ஆள் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கணுமா, அதெல்லாம் முடியாதுன்னு கூட நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு வேலையை தான் அவரோட டே டு டே லைஃப் பேசிஸ்ல இந்த புக்கோட ஆத்தர் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்படி யாருன்னே தெரியாதவங்களாம் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டா மாத்தி அவங்களோட டாப் சீக்ரெட்ஸை கூட இவர்கிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு க்ளோஸா மாறுறதுக்கு இவர் மனுஷங்க கூட பழகும்போது சில சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸஸை ஃபாலோ பண்றாரு. இந்த சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸஸை நம்மளும் ஃபாலோ பண்ணோம்னா யாருன்னே தெரியாதவங்களை கூட உங்களோட ஃப்ரெண்டா நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால மாத்த முடியும். இதை நீங்க பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா PDFI ஃபார்முலா. PDFI ஃபார்முலாவா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஆத்தர் இந்த மாதிரி வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் யாருனே தெரியாத ஒரு ஆளை எப்படி ஃப்ரெண்டு பிடிச்சி ரொம்ப இம்பார்ட்டன்டான சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை அவர்கிட்ட இருந்து வாங்கினாருன்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்ல அசைன்மெண்டோட கோட் நேமை அவங்க சீகல்னு வச்சிருந்தாங்க. வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் இந்த சீகல்ன்ற ஆளை மீட் பண்ணி அவர்கிட்ட ஃப்ரெண்டு பிடிச்சி அப்புறம் தான் இவரோட ஸ்பை வேலையை ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை அவரோட கண்ட்ரிக்கு அனுப்ப வேண்டியதா இருந்தது. இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார்னா இந்த சீகலோட ரொட்டீனை கண்டுபிடிச்சாரு. அவரு எங்கெங்க போறாரு எங்கெங்க வராருன்னு அவரோட டைம் டேபிளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவர் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணாரு. அவர் எப்பயுமே ஒரே டைம்ல தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வராருன்னு தெரிய வந்தது. ஸோ இவர் அதே டைம்ல அதே சூப்பர் மார்க்கெட்டுக்கு விசிட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னா இந்த டைம்ல தான் சந்தேகமே படாம ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவர்கிட்ட நெருங்க முடியும். வேணும்னே அந்த சீகல்ன்ற ஆளோட கண்ணு முன்னாடியே இவர் அப்பப்ப போயிட்டு வருவாரு. ஆனா அவர்கிட்ட எதுவுமே பேச மாட்டாரு. ஜஸ்ட் ஒரு ஐ கான்டாக்டை கிரியேட் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு 2-3 வாரத்துக்கு இதே தான் பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இவர் சூப்பர் மார்க்கெட்ல எப்போ என்டர் ஆகிறாரோ அவருக்கு பின்னாடியே என்ட்ரி ஆகி நான் வெர்பல் கம்யூனிகேஷன், அதாவது சிரிக்கிறது, அவரு கூட ஐ கான்டாக்ட் வைக்கிறது, பில்லு போடும்போது லைன்ல அவர் பின்னாடியே நிக்கிறது, ஃப்ரெண்ட்லியா ஐப்ரோஸை ரைஸ் பண்ணி காட்டுறதுன்னு இந்த மாதிரி அடுத்த சில நாட்களுக்கு அவரு கண்ணு முன்னாடி சும்மா பட்டுக்கிட்டு மட்டும் இல்லாம அவர் கூடயே அந்த சூப்பர் மார்க்கெட்ல கொஞ்சம் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. காலப்போக்கில் அந்த சீகலோட மைண்ட்ல இவர் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸா மாறினதுனால சப்கான்ஷியஸா இவர் நமக்கு எதுவுமே ப்ராப்ளமா கிரியேட் பண்ண போறது இல்ல, இவர் ஒரு ஃப்ரெண்ட்லியான மனுஷன் தான், எப்பயுமே நம்மள சூப்பர் மார்க்கெட்ல பாப்பாருன்னு சொல்லி ரேண்டமா ஸ்டார்ட் ஆன கான்வர்சேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஒருத்தர் இன்னொருத்தரோட இன்ட்ரெஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள சிமிலரான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருந்ததுனால அந்த வெர்பல் கம்யூனிகேஷன் மூலமா அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் லெவலுக்கு போயிட்டாரு. கடைசியில அவரோட மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாரு. சோ நான் இப்ப சொன்ன ஸ்டோரியிலேயே இந்த PDFI ஃபார்முலா ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஆனா இந்த PDFI ஃபார்முலா என்னன்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு ஒரு விஷயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா the 5 levels of friendship. லெவல் 1 the stranger. இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அதாவது உங்க கண்ணில் படுற மனுஷங்க. இவங்க உங்களோட மார்னிங் வாக்ல கண்ணில் படலாம், இல்ல நீங்க கடைக்கு போயிட்டு வர வழியில பார்க்கலாம், இல்ல டே டு டே லைஃப்ல நீங்க எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுறீங்களோ எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரீங்களோ அங்கங்கெல்லாம் இவங்க உங்க கண்ணில் படலாம். இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்க, ஆனா அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணது இல்ல. இவங்க கூட நீங்க ரேரா ஐ கான்டாக்ட் வச்சிருக்கலாம், இல்ல ஒன் டைம் டிரான்சாக்ஷனை ஏற்படுத்திருக்கலாம். அதாவது பஸ்ல போகும்போது கண்டக்டர் கிட்ட டிக்கெட் வாங்குற மாதிரி, இல்ல எக்ஸாம் எழுதுற ஹால்ல உங்க கூட உட்கார்ற பையன் மாதிரி சும்மா ஒன் டைம் டிரான்சாக்ஷனா அவங்க கூட பேசலாம். இல்ல உங்க கிளாஸ் ரூம்ல உங்க கூட இருக்கவங்களா கூட இருக்கலாம். அவங்க பேரை கூட நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கலாம், ஆனா அவங்க கூட நீங்க அந்த அளவுக்கு பேசினதே கிடையாது. இந்த மாதிரி பர்சன்ஸ் தான் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொல்லுவோம். அடுத்த லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ல அக்வைட்டன்சஸ் வருவாங்க. இவங்க கிட்ட நீங்க 1-2 தடவை தான் பேசியிருப்பீங்க. இந்த 1-2 வாட்டி பேசினது கூட அந்த அளவுக்கு ஒரு டீப் கான்வர்சேஷனா இருக்காது. ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிப்பீங்களே தவிர ஒன்னா சேர்ந்து எங்கேயோ வெளியே போறதோ அவங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றதோன்ற மாதிரிலாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. இவங்க உங்க ஃபேமிலி லெவல்ல இருக்கிற ஒரு எக்ஸ்டெண்டட் ரிலேட்டிவ்ஸா கூட இருக்கலாம். அவங்கள யாருன்னு தெரியும், ரேரா உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, இல்ல நீங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் போவீங்க. உங்களுக்குள்ள ஹாய் ஹலோன்ற பேச்சு மட்டும் தான் நடக்கும். மற்றபடி ஒரு டீப் கனெக்ஷன் எதுவுமே இருக்காது. இல்ல உங்க கிளாஸ் ரூம்லேயே இருக்கிறவங்க கூட உங்களோட அக்வைண்டன்ஸா இருக்கலாம், ஆனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க. என்னன்னா என்ன ஹாய் ஹலோன்னு அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ்
டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது உங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இல்லை க்ளோஸ் ரிலேட்டிவோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனை தான் நம்ம அக்வைண்டன்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து லெவல் 3ல தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீங்கள் அவங்கள பார்த்துருக்கீங்க, ஐ கான்டாக்ட் வச்சுருக்கீங்க, ஹாய் ஹலோவை தவிர எக்ஸ்டெண்டடாக பேசியிருக்கீங்க, அதிக நேரத்துக்கு அவங்க கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஒன்றா மெமரிஸை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கிறவங்கள தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இவங்க கூட நீங்கள் ஒன்றா ஷாப்பிங் மால்ஸ் போயிருக்கலாம், தியேட்டர்ஸ்க்கு போயிருக்கலாம், இல்லை ஒன்றா சேர்ந்து விளையாடி இருக்கலாம். உங்களுக்குள்ள காமனான இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கலாம். நீங்கள் பேசுறதுக்கு அவங்க சிரிக்கலாம், அவங்க பேசுகிற ஜோக்ஸில் நீங்களும் சிரிக்கலாம். ஷார்ட்டாக சொல்லணும்னா, இந்த மனுஷங்க கூட நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்கள தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவீங்க. அடுத்து லெவல் 4ல் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. நிறைய மனுஷங்க கிட்ட லைஃப்பில் 1-2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா மேலோட்டமாக உங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்க கூட ஃபன் ஆக்டிவிட்டீஸில் மட்டும் எங்கேஜ் ஆக மாட்டாங்க. உங்கள் ஃபேமிலி யாருன்னு தெரியும், நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியும், உங்களுக்கு பிரச்சனை வந்தால் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இல்லை அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு உங்களோட பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்கள தான் நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக உங்ககிட்ட எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் உங்களுக்காக நிறைய ஹெல்ப்பை பண்ணுவாங்க. நீங்கள் ஒருத்தர் இன்னொருத்தரை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இதுக்கும் மேலே இருக்கிற லெவல் தான் லெவல் 5. அதில் வந்து சிக்னிஃபிகண்ட் அதர் வருவாங்க. இந்த லெவலில் நம்மளோட லைஃப்பில் ரொம்ப அதிகமான மக்கள் வரவே மாட்டாங்க. சிக்னிஃபிகண்ட் அதர்ஸில் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக வந்துடுவாங்க, நம்மளோட அம்மா அப்பா கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் இவங்கள தவிர நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை பாய் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃபு, இந்த மாதிரி இருக்கவங்கள தான் நம்ம சிக்னிஃபிகண்ட் அதர்னு சொல்லுவோம். சரி, இப்போ உங்களுக்கு இந்த 5 லெவல்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரிஞ்சதுனால இந்த பிடிஎஃப்ஐ ஃபார்முலாவை அதோட ரிலேட் பண்ணி பாருங்க. பிடிஎஃப்ஐ ஃபார்முலானா ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஈக்குவல் டு ப்ராக்சிமிட்டி ப்ளஸ் டியூரேஷன் ப்ளஸ் ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் இன்டென்சிட்டி. இதில் ப்ராக்சிமிட்டின்றது நீங்கள் யார் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட எவ்வளோ காமன் ஸ்பேஸை ஷேர் பண்ணுறீங்க, அதாவது அவங்க கூட எந்த அளவுக்கு ஆக்சசிபிளாகவும் க்ளோஸ் கான்டாக்டோட இருக்கிறீங்கன்றது தான் ப்ராக்சிமிட்டி மீன் பண்ணுது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னா முதல்ல அவங்க இருக்கிற ஏரியாவில் நீங்கள் இருக்கணும், அவங்க கண்ணில் படுற மாதிரி இருக்கணும். இதனால தான் அந்த சீகிள் மிஷனில் கூட ஆத்தர் ஃபர்ஸ்ட் அந்த சூப்பர் மார்க்கெட்டை சுற்றிக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறவரோட கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க வேற ஒரு கண்ட்ரியில் இருக்காங்கன்னா உங்ககிட்ட அந்த அளவுக்கு ப்ராக்சிமிட்டி இருக்காது. நீங்கள் ஒரே ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஒரு லோ லெவல் ப்ராக்சிமிட்டி இருக்கும். நீங்கள் ஒரே கிளாஸ் ரூமை ஷேர் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு மீடியம் லெவல் ப்ராக்சிமிட்டி இருக்கும். ஒரே டேபிளில் லஞ்ச் ஷேர் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு அபவ் ஆவரேஜ் லெவல் ப்ராக்சிமிட்டி இருக்கும். ஒரே ரெஸ்டிங் பிளேஸ் இல்லை பெட்டை ஷேர் பண்ணுறீங்கன்னா அதில் தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராக்சிமிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த லெவல் ஆஃப் ப்ராக்சிமிட்டிக்கு 1லேருந்து 10 வரைக்கும் ஒரு பாயிண்ட் கொடுக்குற மாதிரி நினச்சிக்கிட்டு உங்கள் நோட் புக்கையோ இல்லை ஜேர்னலையோ எடுத்துக்கோங்க. இந்த பிடிஎஃப்ஐ ஃபார்முலாவை எழுதிக்கிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க எந்த அளவுக்கு ப்ராக்சிமிட்டியில் வராங்களோ அந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸை நோட் பண்ணிக்கிறதுக்கு, உங்களோட டெய்லி டு டூ லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு, உங்கள் ஹெல்த் வெல்த் அண்ட் ஹேபிட்ஸை ரெகுலராக ட்ராக் பண்ணுறதுக்கு நம்மளோட ஏஐ அல்டிமேட் ஜேர்னல் உங்களுக்கு தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து இன்றைக்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா பிடிஎஃப்ஐன்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 150 rupees டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஜேர்னல் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண இந்த வீடியோவை பாருங்கள். அடுத்து ஃப்ரீக்வன்சியை பற்றி பார்த்தோன்னா, ஒருத்தர்கிட்ட நீங்கள் க்ளோஸான ஸ்பேஸை ஷேர் பண்ணாலும் அவங்கள அடிக்கடி மீட் பண்ணணும். எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க கூட நீங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரே பெஞ்சை ஷேர் பண்ணலாம், ஆனால் எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸுக்கு அதே பர்சனை அதே ப்ராக்சிமிட்டியில் மீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு பர்சனை வாழ்க்கையில் ஒரே ஒரு வாட்டி தான் மீட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஆல்டர்னேட் டேஸில் மீட் பண்ண போகிறீங்களா, இல்லை டெய்லி மீட் பண்ண போகிறீங்களான்ற மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சியும் உங்களோட ஜேர்னலில் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு லோவர் லெவல்லேருந்து ஹையர் லெவலுக்கு 10க்கு ஒரு மார்க்கை கொடுத்துக்கோங்க. அடுத்து டியூரேஷனை பற்றி பார்த்தோன்னா, ஒருத்தர் கூட நீங்கள் அதிக ப்ராக்சிமிட்டிலையும் அதிக ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் பண்ணாலும் அவங்க கூட எந்த அளவுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன், டெய்லி நீங்கள் யூஸ்வலாக உங்களோட லைஃப்பில் சில ஏரியாஸ்க்கு போயிட்டு வரும்போது வாட்ச்மேனை பார்ப்பீங்க, லிஃப்ட் ஆப்ரேட்டரை பார்ப்பீங்க, இல்லை உங்களோட காலேஜ் கேன்டீனில் யார்கிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணுவீங்களோ அவங்களையும் பார்ப்பீங்க. இவங்க எல்லாரையும் நீங்கள் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் தான் பார்க்குறீங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக தான் பார்க்குறீங்க. ஆனால் இவங்க கூட நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? ஜஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி 2-3 செகண்ட்லேயே இவங்களை மீட் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்கிறதுனால அவங்க கூட உங்களால் ஒரு க்ளோஸ் கனெக்ஷனை கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது உங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றி யோசிச்சு பாருங்க, இல்லை ஆஃபீஸில் உங்கள் கூட வேலை செய்கிற கொலீக்ஸை பற்றி யோசிச்சு பாருங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, லஞ்சுக்கு போகும்போது கூட அவங்க கூட தான் போவீங்க. ஸோ இதனால் அடுத்து இந்த டியூரேஷனுக்கு எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்களோ 10க்கு அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸை கொடுத்து
எடுத்துக்கோங்க, உங்கள் ஜேர்னலில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபார்முலாவில் ஃபைனலாக வர இந்த இன்டென்சிட்டி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தவங்க கூட நீங்கள் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கலாம், அவங்கள ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் பண்ணலாம், அவங்க கூட அதிக டைமையும் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து ஒரு நல்ல டைமாக இல்லைன்னா, அவங்க உங்கள் கூட இருக்கும்போது எமோஷ்னலாக நல்லா ஃபீல் பண்ணலன்னா அவங்க உங்கள் ஃப்ரெண்டாக மாற சான்ஸே கிடையாது. ஸோ அவங்க உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்லா சிரிக்கிறாங்களா, நீங்கள் ஒரே இன்ட்ரெஸ்ட்டை ஷேர் பண்ணுறீங்களா, அவங்களோட க்ரோத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா, நிறைய விஷயங்களை சேர்ந்து பண்ணுறீங்களான்ற மாதிரி அவங்க கூட நீங்கள் எமோஷ்னலாக கனெக்டடாக இருந்தால் தான் உங்களால் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு உங்களோட ஜேர்னல் எடுத்து 10க்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 40க்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் வருதோ அந்த அளவுக்கு அவங்க உங்களோட நம்ம முன்னாடி பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ஸில் க்ளோஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட்ஸில் 10க்கு கம்மியாக தான் வருதுன்னா அவங்க இன்னும் ஸ்ட்ரேஞ்சராக தான் இருக்காங்க. 10க்கு மேலே போகுதுன்னா அக்வைட்டன்ஸ் லெவலுக்கு வந்துட்டாங்க. 15க்கு மேலே போகுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் லெவலுக்கு வந்துட்டாங்க. 25க்கு மேலே போகுதுன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லெவலுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். 35க்கு மேலே போகுதுன்னா அப்போ தான் அவங்க உங்களோட சிக்னிஃபிகண்ட் அதராக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து இந்த லெவலில் அதிகமாக வந்துட்டா கூட அவங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் லெவலுக்கு வரலன்னா நீங்கள் சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதுவும் மோஸ்ட் காமனாக இந்த இன்டென்சிட்டியில தான் நம்ம அதிகமாக மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். பேசும்போது அடுத்தவங்கள பற்றி அதிகமாக பேசாமல், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேசாமல், நம்மளை பற்றியே அதிகமாக செல்ஃப் போஸ்டிங் பண்ணிட்டு இருப்போம். எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் வைப் அண்ட் எனர்ஜியோட இருந்தோம்னா, நம்மளோட பாடி லாங்குவேஜும் நெகட்டிவாக இருந்ததுன்னா, இந்த பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட க்ளோஸ் கனெக்ஷனை கிரியேட் பண்ண முடியாது. மனுஷங்க ஹாப்பியாகவும் சிரிச்சுக்கிட்டும் ஒரு பாசிட்டிவ் என்வாயர்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா தான் உங்களை சுற்றி இருக்கும்போது அவங்க பாசிட்டிவாக ஃபீல் பண்ணால் மட்டும்தான் உங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு, க்ளோஸ் கனெக்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாகவும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ஹாப்பியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரியே யாரை வேணாலும் உங்களோட ஃப்ரெண்டாக மாற்ற முடியும். ஸோ PDF5 ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 லெவல்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுக்கிட்டு உங்களோட ஜேர்னலில் நோட் புக்கில் நீங்களே பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் யாரை உங்கள் ஃப்ரெண்டாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து த லைக் ஸ்விட்ச் இந்த புக்கில் தான் படித்து சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த புக்கை டீட்டெயிலாக படித்து பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து வாங்கி படித்து பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்மளோட அல்டிமேட் ஜேர்னலில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அங்கேருந்து நீங்கள் எங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணலாம். ரொம்ப லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் சைக்காலஜி வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி பாருங்க. எங்களை இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஃபாலோ பண்ணுங்க. கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.